இந்திரா காந்தி அம்மையார் மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பீரியடில் எம்ஜிஆர் டெல்லியில் இருக்கார், தமிழ்நாடு ஹவுஸில் பார்க்க வர்றாங்க. பாலசிங்கமும் பிரபாகரனும் முகத்தை பார்த்தோன்னே என்ன வாட்டமாக இருக்கீங்க என்னன்னு கேட்குறாரு. இல்லை உதவிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ போனால் இனிமேல் உதவி செய்ய வழி இல்லை, ஃபண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. எவ்வளவு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? இயக்கம் நடத்தணும்ல, 30,000-40,000 போர் வீரர்களுக்கு சாப்பாடு, துணிமணி எல்லாம் யுத்தகலத்துக்கு தேவையானது 4 கோடி வரைக்கும் எதிர்பார்த்தோம். இன்றைக்கி என் டெல்லி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி இப்போ நைட் ஃப்ளைட்டில் நான் ஊருக்கு போகிறேன். நீங்களும் ஊருக்கு வந்து சேருங்க. என் ப்ரோக்ராம் எல்லாம் டெல்லி கேன்சல். ஊருக்கு வந்தார். 4 கோடி ரூபாய் புனர்வாழ்வு கழகம், தமிழர் புனர்வாழ்வு கழகம் என்ற பெயரில் கொடுத்தார். அவர்களுக்கு அட்டை கொடுத்திருந்தார். பிரபாகரன் எந்த நேரம் எம்ஜிஆர்ட்ட பேசலாம். அங்கே காயப்பட்டு வருகிறவர்களுக்கு மதுரையில் ஒரு ஆஸ்பத்திரி நிர்மாணித்து அந்த ஆஸ்பத்திரியில் ஆக்சிஜன் சிலிண்டர்லேருந்து எல்லாரையும் டாக்டர்ஸ்ட இவரே பேசுவார். இன்னைக்கு அந்த பேசுறது எப்படி இருக்கிறான்? காயப்பட்டு குண்டு காயத்தோடு வந்தவன். ஒரு இன விடுதலைக்கு இன்றைக்கு 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இரக்கமில்லாமல் நாதியத்து கொல்லப்பட்டு விட்டார்கள். 18 கல் தொலைவில் இருக்க 7.5 கோடி பேரால் நாம் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அந்த ஒரு மனிதன் அவரை மலையாளி என்று பேசினார். யார் யா தமிழ? எம்ஜிஆரை விட யார் யா தமிழ? யார் யா தமிழ? யார் தமிழன்? ஜியு போப் தமிழன், கால்டுவெல் தமிழன், பெஸ்கி தமிழன். அர்ஜென்டினாவிலே பிறந்த செகுவேரா கியூபாவிலே போய் போராடினார். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்த எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்தது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்களினுடைய கண்ணீரை துடைத்தது மட்டுமல்ல, ஒரு இன அழிவிலே இருந்து மீட்டவர்களுக்கு அவர்கள் தாயகம் வெற்றி பெற்று வர வேண்டும் என்று விரும்பினார்.